பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் நுசூஸுன் அல் ஹதீத் நபவி ஷரீஃப். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த வகுப்பில் 5வது ஹதீத்தில் இடம்பெறக்கூடிய இதாஹத்துன் நஹ்வியத்துன் இலக்கண தெளிவுகளில் முதலாவது தெளிவை நாம் பார்த்தோம். ரப்பினுடைய அந்த அர்த்தம், அதனுடைய அமைப்புகளை நம்ம பார்த்தோம். வகைகள் ரப்பி ரப்பி ரப்ப ரப்பா ரப்பைய, இந்த 5க்குமே ஒரே அர்த்தம் தான், என்னுடைய இறைவன். அடுத்ததாக இரண்டாவது இலக்கணமாக இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது லவ் உத்தஹு, அந்த நோயாளி நீ நோய் நலன் விசாரித்திருந்தால் லவஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய், அதாவது அதற்கான கூலி என்னிடத்தில் நீ கண்டிருப்பாய். இப்ப லவ் இருக்கிறதே, லவ் ஹர்ஃபு இம்தினாஇன் லி இம்தினாஇன், சரிங்களா? இம்தினா தடை ஏற்பட்டதற்கான காரணத்தினால் தடை ஏற்படுதல். அப்படின்னா நீங்க செய்யல, அதனால் அது உங்களுக்கு கிடைக்கல. அப்ப நீங்க செய்யாமல் தடை செய்த காரணத்தினால், மறுத்துவிட்ட காரணத்தினால், புறக்கணிப்பு செய்த காரணத்தினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று புறக்கணிக்கப்பட்டு விட்டது, கிடைக்காமல் ஆகிவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக வரக்கூடிய ஹர்ஃப் எழுத்தாகும். மூன்று விஷயங்களை, மூன்று காரியங்களை பயனாக இந்த லவ் என்ற எழுத்து கொடுக்கிறது. ஒன்னாவது அஷர்த்தியா, நிபந்தனையை கொடுக்கும். இரண்டாவது நிபந்தனை கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பயனை கொடுக்கும். நிபந்தனை கடந்த காலத்தில் உள்ளதாக இருக்கும், வருங்காலத்தில் உண்டான நிபந்தனையை கொடுக்காது. சென்ற காலம், பாஸ்ட்ல உள்ள நிபந்தனையை அது கொடுக்கும், சரிங்களா? மூணாவது அல் இம்தினா, புறக்கணிப்பு, புறக்கணிப்பின் அர்த்தத்தை கொடுக்கும். நடக்கவில்லை, தடையினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக தக்குல், நீ சொல்வாய் இங்க என்னத்த சட்டம் வருது? இதுகாம், இதுகாம் வருதாமா? இதுகாம் முத்தஜானிஸை, அல்லது அதாவது நடைமுறை வார்த்தையில பயன்படுத்தாமல் இருக்கலாம் என்ற அறிஞரின் கூற்று நம்ம படிச்சோமா இல்லையா? எங்க படிச்சோம்? தஜ்வீதுடைய புத்தகத்துல அம்தத்துல் பயான்ல படிச்சோமா? அதெல்லாம் நினைவு கொண்டு வரணும் உஸ்தாத். அம்தத்துல் பயான் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நீ முயற்சி செய்திருந்தால் நீ வெற்றி பெற்றிருப்பாய். நல்ல வார்த்தை. மாணவனுக்கு சொல்லலாம், தாய் மகனிடத்தை சொல்லலாம். என் அருமை மகனே, நீ முயற்சி செய்திருந்தால் நீ வெற்றியை பெற்றிருக்கலாம். அதாவது நீ முயற்சி செய்யவில்லை, பலம் தன்ஜஹ், நீ வெற்றி பெறவும் இல்லை. சரி, அடுத்து பாருங்க. அப்படின்னு இல்ல, பேச்சு வழக்கத்தை அப்படி சொல்றது தப்பு இல்லை. அதனுடைய ஜவாபுகள் முஸ்பத்தான, முஸ்பத்னா என்னது? செயல் நடந்தேறியதை அறிவிக்கக்கூடிய வினைச்சொல். ஜவாபுகள் முஸ்பத்தான, அதனுடைய ஜவாப் பில்லாமி, லாமுடன் சேர்ந்து வரும். கமாஃபில் மிசாலி சாபிகி, முன்னால் உள்ள உதாரணத்தில் இருப்பதை போல. இப்ப லநஜஹத என்பது முஸ்பத்தான மாதியான ஃபஅல், இப்படியா வரும்போது இங்க லாம் என்ன வரும்? சேர்ந்து வரும். வயஜூஸுல் அக்ஸ், சேராமல் வருவதும் அதற்கு மாற்றம். அக்ஸ்னா மாற்றம், சேராமல். முஸ்பத்தான ஜவாபுல பதிலில் லாம் வராமல் இருப்பதும் ஜாயிஸ் ஆகும், சரிங்களா? அது ஹதீஸில் வரக்கூடிய உதாரணத்தை போல நம்ம இப்ப படிப்போம். சரி, இங்க வாங்க. வலா யக்தரினு பிஹா ஜவாபுஹா அல் மன்ஃபியு, மன்ஃபியாக வரக்கூடிய, உடன்படாத வினைச்சொல்லாக வரக்கூடிய அதனுடைய ஜவாபானது லாமுடன் சேர்ந்து வராது, சரிங்களா?
நஹு உதாரணமாக லவ் அரஃப்து அன்னக மரீதுன், நீ நோயாளி என்று நான் அறிந்திருந்தால், லவ் அரஃப்து நான் அறிந்திருந்தால், அன்னக மரீதுன் நீ நோயாளி என்று நான் அறிந்திருந்தால், மா சாஃபர்து நான் பயணம் செய்திருக்க மாட்டேன். சொல்றோமா இல்லையா? நீங்க நோயாளியாரு, நோயாளி முன்னாலே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து வெளியூர் பயணம் செஞ்சிருக்க மாட்டேனே. சரிங்களா? அந்த வார்த்தை தான் அரபியில. லவ் அரஃப்து அன்னக மரீத், நீ நோயாளி என்று நான் அறிந்திருந்தால், மா சாஃபர்து நான் பயணம் செய்திருக்க மாட்டேன். இப்ப மா சாஃபர்து இது முஸ்பத்தான ஃபேலா மன்ஃபியான ஃபேலா? மன்ஃபி. மன்ஃபி. நஃபியுடைய எழுத்து இங்க என்ன? மா. எனவே இங்க என்ன சேர்ந்து வரல? லாமும் சேர்ந்து வரல. லாம் வரல இல்லம்மா? லாமுக்கு பதிலாக நான் சொன்னேன். அதாம்மா, இது முஸ்பத்தா இருந்தா இங்க ல நஜஹ்துன்னு வருது இல்ல? ஓ அப்படி. அப்ப நீங்க விளங்கணும், லாம் வந்து ஜவாபுல வரக்கூடிய லாமு அப்படின்னு விளங்கி கொள்ளணும். முஸ்பத்தா இருந்தா, மன்ஃபியா இருந்தா லாம் வராது. சரி. அக்ஸு, இங்க வந்து இங்க முஸ்பத்தா இருந்தா லாம் வரும்னு சொல்லி படிச்சோம்ல, லாம் வராமலும் வருவது ஜாயிஸ் ஆகும். வஹுவ கலீலுன், அந்த மாதிரி வர்றது ரொம்ப குறைவு, ரொம்ப ரேர், அரிது. ஊந்துரில் ஜும்லத்தல் அகீரத மினல் ஹதீதி, ஹதீத்தில் வரக்கூடிய கடைசி வாக்கியத்தை பார். அதுல பாத்தீங்கன்னா ஹதீத்தில் வரக்கூடிய கடைசி வாக்கியம் இந்த இருக்குல்ல, அமா அலிம்த அன்னக லவ் அத்அம்தஹு, உணவு கேட்டு வந்தவனுக்கு நீ உணவு அளித்திருந்தால், லவஜத்த ذلك عندي, அதற்கான கூலியை நிறுத்தி நீ கண்டிருப்பாய். லவஜத்த இங்க லாம் வந்திருக்குதா? முஸ்பத்தான ஃபெயலான இங்க என்ன வந்திருக்குது? ஜவாபு முஸ்பத்தா தான் இருக்குது. ஆனா முஸ்பத்தான ஜவாப்ல லாமும் சேர்ந்து வராதுன்னு பார்த்தோமா இல்லையா? ஆனா இங்க என்ன வந்திருக்குது? நான் மாத்தி சொல்லிட்டேன். இங்க இருக்கு, இந்த வசனம் கடைசி. முஸ்பத்தா இருந்தா லாம் சேர்ந்து வரும், அதுக்கான உதாரணம் தான் இது. கடைசி இதுல பாருங்க, லவ் சகைதஹு, தண்ணீர் கேட்டு வந்தவனுக்கு நீ தண்ணீர் புகட்டி இருந்தால், வஜத்த ذلك, இல்ல வஜத்த என்று வரணும், ஆனா அதுக்கு மாற்றம் வந்திருக்குதா? இப்படி வருவது ஜாயிஸ், ஜாயிஸ் ஆகும். ஆனா மன்ஃபியா இருந்தா வராது. ஆனா முஸ்பத்தாக இருந்தா லாம் வரும். ஆனா லாம் வராமல் வருவதும் சில இடங்களில் ஜாயிஸ் ஆகும். அதற்கான உதாரணம் தான் இங்க இருக்குது. லவ் சகைதஹு, தண்ணீர் கேட்டவனுக்கு நீ தண்ணீர் புகட்டியிருந்தால், வஜத்த இங்க எப்படி வந்திருக்கணும்? ல வஜத்தன்னு வந்திருக்கணும். ஜவாப்ல லாம் வரும் தானே, லாம் வரல. இப்படி சம்டைம்ஸ்ல வர்றதுக்கும் ஜாயிஸ் உண்டு, அனுமதி உண்டு. வஜத்த ذلك عندي, அதற்கான கூலியை நடத்தி நீ கண்டிருப்பாய். புரியுதுங்களா உஸ்தாத்? இப்ப புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து وقد تأتي بعده أن ومعمولها, சில இடங்களில் வகது, கதுக்கு என்ன அர்த்தம்? சில சமயம் என்ற அர்த்தமாகும். சில சமயங்களில் தஅதி பஅதஹு அன்ன, தஅதி பஅதஹு லவ்வுக்கு அடுத்ததாக அன்ன, அன்னவும் வமஅமூலஹ, அன்னவுக்கு அடுத்து வரக்கூடிய அன்னுடைய இஸ்மு அன்னுடைய ஹபரும், அதனுடைய அன்னவுக்கு அடுத்து வரக்கூடிய அன்னுடைய இஸ்மும் அன்னுடைய ஹபரும் சில இடங்களில் வரும். நஹு உதாரணமாக லவ் அன்ன ஃபாத்திமத இப்னத, சேர்த்து வாசித்தால் ஃபாத்திமத இப்னத முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாரான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சரகத், திருடி இருந்தால், லகதஅது யதஹா, அவளின் கையை நான் துண்டித்திருப்பேன். இந்த லாம் எதற்காக வந்திருக்குது? லவ்வுடைய ஜவாபுக்காக வந்திருக்கு. ஜவாபு வந்து முஸ்பத்தா இருந்தா லாம் ஒரு, மன்ஃபியா இருந்தா லாமும் வராது. இலைக்க அம்ஸிலத்தன் உஹ்ரா, மற்ற பல உதாரணங்களை எடுத்துக்கொள். பல உதாரணங்களை கீழே கொண்டு வராங்க. இதோட நம்ம முடிச்சுக்கணும் அந்த உதாரணங்களை. லவ் தரபனி, லவ் தரபதனி, என்னை நீ அடித்திருந்தால்,
லா தரப்துக, உன்னை நான் அடித்திருப்பேன். ஹாதா தஆமுன் ஃபாசிதுன், இது கெட்ட உணவு, கெட்டு போன உணவு. லவ் அக்கலஹு நாசு, மக்கள் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் லமரிது, அவர்கள் நோயாளியாக ஆகியிருப்பார்கள். அடுத்து அழகான ஒரு வார்த்தை, நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. லவ் இஜ்தஹத்த தவாலல் ஆம், ஆண்டு முழுவதும் நீ முயற்சி செய்திருந்தால் மா நதிம்தல் ஆன், இப்போது நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டாய். நிறைய மாணவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு 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 வாசகம், ஒரு வாக்கியம், நமக்குமான ஒரு வாக்கியம் கூட. ஆண்டு முழுவதும் சில மாணவர்கள் படிக்கும் போது முயற்சி செய்யறதே இல்லை, ஒரே விளையாட்டு கேமு, சும்மா உட்கார்ந்து இருக்குது. பெற்றோரும் பிள்ளைகளை கவனப்படுத்துறதே இல்லை. படிங்க மகனே, அன்றாட ஆஜு காக்காம் கல்பன் நட்டால், அன்றைய வேலையே நாளை தள்ளி போடாத என்ற பழமொழிகளை பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அதையெல்லாம் பயன்படுத்தி அன்றைய வீட்டு பாடங்கள், அன்று நடத்தப்பட்ட குர்ஆன் வகுப்புகள், பள்ளிக்கூட வகுப்புகளை அன்றே படிங்க மகன் என்று சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். ஆனா பெரும்பாலான பெற்றோர்கள் அப்படி வழிகாட்டுறதில்லை. எக்ஸாமுக்கு முன்னால படி படி, பல நாட்கள் 5 டியூஷன் சென்டர் போ, இது போ, ஓத போகாத, அது போ, இது போன்னு கடைசியில போட்டு அந்த பிள்ளைய ஒரு பரைஷான், ஒரு நிம்மதியற்ற அலைகழிக்கக்கூடிய நிலையில விட்டுடுறாங்க. ஒரு தடுமாற்றமான, ஒரு பதற்றமான நிலையில உருவாக்கிடுறாங்க. ஆனா அது சரியானதல்ல. அன்றைய நாட்களின் வேலைகளை அன்றைய செய்யக்கூடிய பழக்கங்களை நாம ஏற்படுத்தணும். அந்த மாதிரியான சமயங்களை இந்த மாதிரியான பழமொழிகளை நினைவுபடுத்தலாம், வழிகாட்டக்கூடிய வாசகங்களை நினைவுபடுத்தலாம். என்னமோ உஸ்தாத் சொல்றாங்க, அது சத்தமா சொல்லுங்க. சரி. ஆண்டு முழுவதும் நீ முயற்சி செய்திருந்தால் மா நதிம்தல் ஆன், இப்போது நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டாய். அடுத்து லவ் ரஅய்த ذاக்கல் மன்தர், அந்த காட்சியை நீ பார்த்திருந்தால் லபகைத, நீ அழுதிருப்பாய். சரிங்களா? இதெல்லாம் லவ்விற்கான உதாரணங்கள். குர்ஆன்ல இதே போல லவ் வரக்கூடிய சமயங்களில் அதனுடைய அர்த்தங்களை பாருங்க. லவ்லாவும் வரும். லவ்லா, லவ் லவ்லா. சரி, லவ்வுக்கான அர்த்தங்களையும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஜவாப்ல என்ன வரும் என்ற சட்டங்களையும் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் பமீரு ஷஅன், பமீருல் கிஸ்ஸா, அதே போல அஹ்ருஃபு தன்பீஹ் போன்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் படிப்போம். ஏதாவது சந்தேகம் இருக்குதா உஸ்தாத்? ஜஸாக்கல்லாஹு கைர். ஜஸாக்கல்லாஹு கைரா. கடந்த வகுப்பில் படித்த யாவுல் இதாஃபா பற்றி தெரிந்து கொண்டீங்க. இன்றைய வகுப்பில் லவ்வை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். ஜஸாக்கல்லாஹு கைர். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பயனா இருந்தது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷேഖுனா, உங்க கிதாப்ல இதெல்லாம் எழுதுங்க, எழுத்து பயிற்சி நல்லா வந்துடும். இங்க தவாலில் ஆம் ஃபில் கிதாப் அவங்ககிட்ட எடுத்து சொன்னா இம்திஹான்ல இலகுவா அரபு ஈஸியா வந்துடும். சரி, பாடத்தை முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.